அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறக்க போது அனைவருக்குமே இந்த புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு வருடமாக யோகமான உங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியோட ஒரு இனிமையான பொழுது கழிக்கக்கூடிய வகையில உங்களுடைய குடும்ப ஒற்றுமையோட நீங்க நல்ல நீண்ட காலம் நல்ல மகிழ்ச்சியோட வாழணும் அப்படிங்கறது எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்த்து இப்பதான் ஜாக்பேட்டை பார்த்தோம். இப்ப அடுத்தது கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சொல்லணும் அப்படின்னா ரிஷப ராசி தான். ரிஷப ராசிக்கு 8 குடையவராக குரு வருகிறார். அப்படிங்கும்போது ஒரு 11 குடையவராக இருந்தாலும் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அங்க 3ஆம் இடத்துல உச்சமாகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு கடுமையான போராட்டத்துக்கு பின் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும். ஒரு மீடியால பேசுறீங்க, ஒரு பேச்சு தொழில் யூடியூப்ல பேசுறீங்க, ஒரு தகவல் தொடர்பு சம்பந்தமான வேலைகளை ஈடுபடுறீங்க அப்படின்னா பேச்சுக்கள்ல நிதானம் தேவைப்படும். அப்ப பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு தன வரவுக்காக நீங்க போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதே போல குழந்தைகள் மூலமாக நீங்க கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு அல்லது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ரெனியூவல் பண்ணாம இருந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள் இதெல்லாம் ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். கை, முதுகு வலி, கால், இடுப்பு, தொடை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் எடுத்துக்கணும். அதே போல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஒரு 3வது நபர்கிட்ட கொடுத்து பண இழப்பு எடுத்துக்காதீங்க. குரு உச்சமாக இருக்காரு. பணம் தனவரவு தாராளமாக இருக்கும். ஆனா எதிர் நபர்கிட்ட ஒரு தெரியாத நபர்கள் மூலமாக நீங்க பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால பண விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்கள். கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்காரு. இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் நேரடி பார்வையில இருக்கிறதுனால சில தடங்களை கொடுப்பாரு. நிறைய பணம் வரும். ஆனா ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு உடல் சோர்வோ அல்லது உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையோ அல்லது ஹெல்த் பத்தின கவலையோ அல்லது பூமி சார்ந்த பிரச்சனைகளை இவங்களுக்கு ஒரு கவலையோ இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவானோட பார்வையால உடல் சோர்வடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுதான். 11ல குரு உச்சமாக இருந்தாலும் அந்த வந்த பணம் எல்லாம் வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற வகையில இவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறதுதான். அதே போல 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ஷேர் மார்க்கெட்டு. புதிய முதலீடு எதுவும் நீங்க செய்யாம கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இருந்தாலும் குரு உச்சமாக இருக்கிறதுனால கோல்டு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஷேர் மார்க்கெட்ல தாராளமா ஈடுபடலாம். இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிச்சு செயல்படுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவு பொறுத்தவர் தான். பொருள், அதாவது பணத்துல டிரான்சாக்ஷன், ஒரு லோன் போடுறீங்க, அந்த லோன் அமௌண்ட் வருது அப்படின்னா கரெக்டா நீங்க பிளான் பண்ணி அந்த பணத்தை ஒவ்வொரு செலவுக்கும் நீங்க எடுத்து வச்சு எழுதி வரவு செலவு கணக்கு கரெக்டா எழுதி நீங்க நோட் பண்ணி அதன் பிறகு செலவு பண்ணீங்க. ஒரு பட்ஜெட் போட்டு நீங்க செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பணம் விரயமாகாம தடுக்கப்படும் அப்படிங்கிறதுதான். நிறைய பண வரவு கண்டிப்பாக வரும். ஆனா அந்த பணத்தை தேவையில்லாத விரயமாக்காம அது சுப விரயமாக ஆக்குறது உங்களுடைய பிளானிங்ல தான் இருக்கு அப்படிங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுல எந்த தாமதமும் படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானை 8ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு கடுமையான போராட்டம், ஒரு மறைவு இடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நோய், மறைமுக தொற்று, மறைமுக நோய் கண்டிப்பாக இருக்கும். அந்த மறைமுக நோய் நீங்க எப்படி பார்க்கணும்னா ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறது மிக சிறப்பு அப்படிங்கிறது தான். அதே போல உங்களுக்கு வரவு நல்லாக இருந்தாலும் செலவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் உருவாகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துலயே குரு உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு கடுமையான போராட்டமோ ஒரு தடை தாமதத்தையோ இந்த பொருள் இழப்பையோ கண்டிப்பாக நீங்க ஏற்பட நேரிடும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கலாம், மாணவர்களுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கலாம். ஆனா என்ன செய்யற, பூர்வீகத்துல இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீட்டை விட்டு நீங்க வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீட்டுல இருந்தே வேலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தடவை வீட்டை விட்டு வெளியில போய்
வெளியேறி வேலை பாருங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா 4 கூடையவரும் இங்கே குரு பகவான் தான். இப்போ 4 கூடையவர் இங்கே 8ல இருக்கும்போது சுகஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். வெளியில வெயில அதிகமா சுத்தாதீங்க, அதிகப்படியான தண்ணீர் குடிக்கணும், சுகஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். இந்த குரு வந்து உச்சமாக இருந்தாலும் தனக்கு தேவையான நேரத்துல அந்த பணம் வந்து கிடைக்காது. நிறைய பணம் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிருப்பீங்க, நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டிருப்பீங்க, ஆனா உங்களுடைய தேவைக்கு அது வந்து கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் அங்க வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கும். அதனால கோயில் யானைகிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். குரு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு, ஏன்னா சுபர் தானே, இயற்கை சுபர். அப்படி இருக்கும்போது 8ஆம் இடம்ங்கிறது தான் நல்ல. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெனியூவல் பண்ணாமல் விட்டுறாதீங்க, ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். அப்ப பண வரவெல்லாம் உங்களுக்கு அருமையா இருக்கும், நிறைய பணம் தேவைக்கேற்ற பணங்கள் கிடைக்கும், அந்த தனவரவும் கிடைக்கும். இருந்தாலும் 2ஆம் இடம் எங்க இருக்காருங்க, வருமானத்துக்குரிய இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்ப தடை தாமதப்பட்டு நீங்க வந்து ரொம்ப போராட்டத்துக்கு பின்னு அந்த பணத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிடும். அதே போல 6ஆம் இடம்ங்கிறது ஹெல்த். அங்கேயும் பாத்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு கொழுப்பு கட்டி இருக்கிறதோ, ஒரு சர்ஜரி பண்றதோ, அல்லது வயிற்றுல இருக்கிற அல்சர் பிரச்சனையோ, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் முதுகு சம்பந்தமான பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும். அதே போல 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த விஷயங்களுக்குள்ள நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. நிதானமா பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் அருமையான வருடமாக அமையும் அப்படிங்கிறது தான். குரு பகவானுக்கு குருவோட மந்திரத்தை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வாங்க. குரு பகவானால ஏற்படக்கூடிய லாபம் கண்டிப்பாக உங்களை வந்து அடையணும் அப்படின்னா நீங்க குருவையும் கும்பிடணும், அதே சமயம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் நீங்க கும்பிடணும் அப்படிங்கிறது தான். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நோய்களையும் நீங்க வந்து அடிக்கடி நோய் தாக்கம் ஏற்படுது அப்படின்னா நீங்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. ட்ரீட்மெண்ட் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம, அதாவது நீங்க போய் ஒரு மருந்து மெடிசனு இந்த மாதிரி டாக்டரோட ஆலோசனை இல்லாம நீங்க போய் வேற மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அது அலர்ஜிக்குரிய விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அது வந்து சைடு எஃபெக்டை கண்டிப்பா கொடுத்துரும். அதனால உடல் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க, சாப்பாடு விஷயத்திலும் கவனமா இருங்க, பணம் பரிவர்த்தனைகளிலும் நீங்க கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான். கவனமாக இருக்கிற ராசிகள் இந்த 4 ராசிகள் தான். என்னதான் உங்களுக்கு குரு வந்து நல்ல நிலைமையில இருந்தாலும், குருவோட பார்வை இல்லாததுனாலும், சனி பகவானோட நிலைமையை பொறுத்தும் நீங்க கண்டிப்பாக உடல் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் மாணவர்களுக்கும் உங்களுடைய பண பரிவர்த்தனையிலும் நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறது தான். நல்லது. நன்றி. வாழ்த்துக்கள்.